ஏதாச்சும் பிரச்சனையா? பணத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க சார். கேஸை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் சார். இனிமே இப்படிலாம் பண்ணாதீங்க சோழன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஐயனார் துணை சீரியலில் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு வழியாக வந்துட்டு சோழனை நிலா வந்து காப்பாற்றிடுறாங்க, ஜெயிலேருந்து வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அந்த பணத்தை வந்து அவங்க ஓனர் கிட்ட கொடுத்துட்றாங்க. நிலாவுக்கு ஆல்ரெடி கொடுத்தாங்க இல்லையா, பார்ட்னர் ஆகிறதுக்காக கொடுத்த பணத்தை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் தயவு செஞ்சு கொடுங்க, ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து அவங்க ஓனர் கிட்ட கொடுக்கோமே அவரும் வந்துட்டு சோழனை வெளியே கொண்டு வரதுக்காக கேஸை வாபஸ் வாங்கிடுறாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க அண்ணனும் திட்டிட்டு வார வாரம் இப்படி போலீஸ் ஸ்டேஷன் வரதா இருக்குது, போன வாரம் பல்லவனை வெளியே எடுக்கிறதுக்காக வந்தோம், இந்த வாரம் ஒன்றை இப்படி எல்லாருமே வார வாரம் போலீஸ் ஸ்டேஷன் போகடா அப்படின்னு சொல்லிட்டு சோழனை திட்டுறாரு. நீ வானிலா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு சேரன். ஆனால் வந்துட்டு நிலா வந்து நீங்கள் போங்க, நான் சோழன் கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறமா சோழன் கூட பேசிட்டே நடந்து வராங்க. சோழன் வந்து என்னால் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம், என்ன மன்னிச்சிருங்க நிலா அப்படின்னு சொல்கிறாரு. எனக்காக நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா அவர் கையை பிடிச்சிக்கிறாங்க. கையை பிடிச்சிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போது வீட்டில் வந்து சேரன் ரொம்ப டென்ஷனாகி சத்தம் போடுறாரு. நான் வீட்டை விட்டு எங்கேயாவது போயிடுறீங்களா, உங்கள் இஷ்டத்துக்கு இருங்க அப்படிங்கிற மாதிரி சத்தம் போட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா இங்கே நிலாவும் சோழனும் என்ன பண்ணுறாங்கன்னா சோழனோட ஓனரை பார்க்க போகிறாங்க. அங்கே போயிட்டு நிலாவை ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு சோழன் வந்துட்டு அவங்க ஓனரை போய் பார்க்குறாங்க. நான் வந்து திருடலனா இப்படி பிரச்சனையாயிருச்சு, அந்த டென்ஷனில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த அவசரத்தில் தான் நான் எடுத்தேன், அதுவும் வந்து எப்படி இன்னைக்கு நாளைக்குள்ளே எங்கேயாவது மாற்றி அந்த பணத்தை திரும்ப வச்சிடலாம் அப்படின்னு நினச்சி தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்னடா திருடுற அளவுக்கு உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓனர் கேட்குறாரு. அப்போ வந்துட்டு இப்படி நிலா வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க, அவங்க பார்ட்னர் ஆகிறதுக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டாங்க, அவங்க ஹஸ்பண்ட் வந்து இப்படி கிண்டலாக பேசிட்டாங்க, அது ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு, அந்த கோவத்தில் தான் அவங்க அழுக வேற ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த டென்ஷனில் தான் அவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்களேன்னு நினச்சி தான் நான் இந்த பணத்தை எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ இப்போ இதான் பிரச்சனையா, சரி விடு, நான் இன்னொரு பக்கம் நான் உனக்கு பணம் அரேஞ்ச் பண்ணி தரேன், இந்த பணத்தை கூட வச்சுக்கோ, நான் வந்து அந்த வண்டி வாங்குறதுக்கு அந்த பணத்தை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. இல்லைடா பரவாயில்ல, அந்த பொண்ணையும் கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நிலா வெளியே உட்காந்துருக்காங்களே அவங்களே வர சொல்லி, இந்தாம்மா இந்த பணத்தை நீ வச்சுக்கோ, நான் இன்னொரு பக்கம் நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கடனாக கொடுங்க, திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. இல்லைம்மா இப்போ தான் வந்துட்டு சோழன் நடந்த விஷயத்தையெல்லாம் சொன்னால், இதை முன்னாடியே சொல்லியிருந்தானே நான் ஏதாவது பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர்ற வீடியோவில் ஒன்றா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.